ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கேரிங் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஜிமினோட ஒன் ஷாட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி உங்கள் லவ்டோட நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆர்மிஸ், நீங்கள் நம்ம பாய்ஸ் கூட நல்லா வந்து வேலண்டைன்ஸ் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இல்லை கொஞ்சம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணுற பிளேஸில் பண்ணல, கொஞ்சம் வேறு பிளேஸ், அது இல்லாமல் நைட் டைம் வேறு, அதனால் அப்படி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே பொறுமையாக கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஜிம்மின்னா அழகாக கிளம்பிகிட்டு இருக்கான். ஆஃபீஸ் கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேம்மா. ஏன் எந்திரிக்கிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக கைப்பிடிச்சி எழுப்பிடுறோம். உங்களுக்கு வந்து 8th மந்த் ஆயிடுச்சு. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஏண்டி எந்திரிக்கிறேன்? உனக்கு சாப்பாடு வேணாமா? எனக்கு வேணாம், நீ படுத்துக்கோ. இல்லை ஜிமி, நான் சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. பார்த்துமா அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி உங்களை பொறுமையாக இறக்கி விட்றான். நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. ஜிமின் வந்து அழகாக ரெடியாக நின்றுட்டுருக்கான். இப்போ நின்றுட்டுருக்க? இல்லைம்மா, நீ வந்தில்ல, அதான் சரி நின்றுட்டுருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் வந்துட்டு கீழே வந்துட்டீங்க. கிச்சன் போய் பார்த்தா இன்னுமே சமைக்கலை. நீங்கள் வந்து சரி நான் சமைக்கிறேன் இருப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இருமா, நான் சமைக்கிறேன் ஜிமின், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைடா. எல்லாம் ஆல்ரெடி 2 பேபியை கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதில் சமைக்கிறதான் வேணாம் வா அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்டு போய் அங்கே சேரில் உட்கார வைக்கிறான். எப்பா நல்லா தப்பா இருக்கேன், இருமா அப்படி சொல்லிட்டு அவன் போய் குக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறீங்க. எவ்வளோ நாளுக்கு நானும் பார்க்குறேன். காலை ஃபுல்லாக கூட சமைக்க நான் ரெடி தான். தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் சமைச்சிட்டு இருக்கான். சரி காய் கட் பண்ணி கொடுக்குறேன், அதையாச்சும் கொடு. வேணாண்டி விட்ரி அப்படிங்கிறாங்க. ஜிமினா கொடு ஜிமினா அப்படின்னோடனே ஜிமினும் கொடுக்குறான். நீங்கள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துமா பார்த்து கட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் சமைக்கிறதை விட திரும்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நான் நல்லா தான் கட் பண்ணுறேன், நீ ஏன் இவ்வளோ பதட்டமாகற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமினான்ட்டு அதுக்கப்புறம் இரு சாப்பாட்டுக்கு முன்னாடி உனக்கு டேப்லெட் இருக்குல்ல, ஆமாம் இரு நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இருமா நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்? நானே எடுத்து பண்ணல. இல்லை நானே உனக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். நீங்களே ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேப்லெட் போட்டிருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு அவனும் உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து ஃபீட் பண்ணுறான். ஏன்டா என்னை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன்? சொல்லு. எனக்கு ஒன்றால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்தை பிடிச்சி கிள்றீங்க. நானே பார்த்துக்கிறேன்டி. நீயே பார்த்துப்ப. எங்கள் அம்மா தான் ஃபீல் பண்ணுது, ஃபஸ்ட்டு பிரசவத்துக்கு கூட வரமாட்டேன்னு. ஆனால் எனக்கு என் புருஷன் பார்த்துக்கிறத பார்த்தாலே போகணும்னு தோணலையே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிமினும் சிரிக்கிறான். இப்போ வந்து 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னே ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் தான் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டான். அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் இருக்கும்ல, மாத்திரை, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு, அது எல்லாமே ஜிமின் தான் கேரி பண்ணிக்கிறான். நீங்கள் கூட அந்த ஹேண்ட்பேக்னு வச்சுக்கிறேன். இல்லை வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போடலான்னு நிற்கிறீங்க. ஸ்லிப்பராக ஷூவா? ஸ்லிப்பர் வேணாம், டாக்டர் ஷூ தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே நான் ஷூவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷூவை எடுக்க போகிறீங்க. இல்லை நானே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷூவை எடுக்கலாம். நீங்கள் சரி கூட நான் போடுறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படி சொல்லிட்டு போய் ஒரு சேர் எடுத்து வந்து கொடுக்குறான். நீங்கள் எதுக்கு சேர்? வெளியே போகிறதுக்கு. உட்காருடி. நீங்களே சரி அவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அவனே உங்களுக்கு ஷூலாம் போட்டு வரான். நீங்கள் சிரிச்சிட்டேன்னு இவ்வளோலாம் பண்ண வேணாம், இதெல்லாம் நானே பண்ணிப்பேன். இங்கே பாரு, நீ வந்து ஒரு உயிராக இருந்தாலே எனக்கு உன்னை அப்படி பார்த்துக்கணுன்னு ஆசை. அதே நீ இப்போ 3 உயிர், அப்போ நான் எப்படி பார்த்துக்கணும்? சரி அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினே வந்து ஷூவெல்லாம் போட்டு விட்றான். 2 பேரும் வந்து இப்போ காரில் ஏறிட்டீங்க. ஜிமினே உங்களுக்கு பார்த்து சீட் பெல்ட்லாம் போட்டு விட்றாங்க. இதெல்லாம் நானே போட்டுப்பேன்ப்பா. அமைதியாக ஏறி எத்தனை தடவை நான் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து காரை ட்ரைவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ கேரிங்காக ட்ரைவ் பண்ணுறான். அதாவது ஸ்பீடு பிரேக் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த பிரேக் அமுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை கேரி பண்ணி அப்புறம் தான் அமுக்கிறான். உங்கள் வயிற்றில் கை வச்சு உங்களை அவ்வளோ செக்யூராக கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது. அவன் கை ஃபுல்லாகவே அந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே உங்கள் வயிற்றில் மட்டும்தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து அவன் கை மேலே உங்கள் கை வச்சு அவ்வளோ ஸ்மைலாக போயிட்டுருக்கீங்க. இப்போ 2 பேரும் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டீங்க. 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்கீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லோரும் எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆனால் ஹேண்ட்பேக்கில் கேர்ள்ஸ் தான் மாட்டியிருக்காங்க. உங்களோட ஹேண்ட்பேக்கை ஜிமின் மாட்டியிருக்கான். உங்களோட எல்லா திங்ஸும் அவன் தான் வச்சுருக்கான். உங்களை வந்து அப்படியே ஷோல்டரோட அவ்வளோ செக்யூராக பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஸ்மைல். அது இல்லாமல் நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த இடத்துல ஸ்டெப் வச்சு இது கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான்.
ஹாஸ்பிட்டலில் நீட்டாக தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுற? அதாண்டி எனக்கும் டவுட்டு. இவனுங்க பாட்டுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி தண்ணி இருந்து கவனிக்கலைன்னா என்ன பண்ணுறது? வலிக்கிருச்சுன்னா அவ்வளோதான். அதான் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து பார்த்து கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் வந்து ஜிம்மினோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பான். அதனால் நீங்கள் 2 பேரும் டேரெக்டாகவே உள்ளே போயிட்டேங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்தோன்னே ஏய் வாங்க ஏன் அப்படின்னு நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே போய் உட்காருங்க. என்ன ஜிமினா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு. அதான் தெரியுதே என் ஃப்ரெண்டு தாங்களே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறா. ஏண்டி நக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. ஆல்ரெடி அவள் கேமராவில் பார்த்துருக்கா. என்ன வேக பார்க்குறியா? வேவெல்லாம் பார்க்குற பார்த்தேன். என் ஃப்ரெண்டு எப்படி பார்த்துக்கிறான். ஐயோ எனக்கே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி வா என் ஸ்கேன் எடுத்துடலாமா? ஓகே எப்படி சொன்னோன்னே 2 பேரும் அந்த ஸ்கேன் எடுக்க போயிட்டீங்க. ஜிமின் அங்கேயே என்னை கூப்பிட்டக்கப்புறம் வா. சரிடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கேன் எடுத்து வயிற்றுல வைக்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு எனக்கு லைட்டாக இங்கே பெயின் இருக்குங்க. அது குழந்தை நைட்டு முண்டிகிட்டே இருந்திருப்பாங்க, உதச்சிட்டே இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தூங்கியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு வலி எடுத்திருக்கும். ஓ நைட்டு தான் குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கா? நைட்டு தான் குழந்தை பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சிட்டே அந்த ஸ்கேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. உங்கள் குழந்தைங்க அவங்க வச்சுன்னு அப்படி மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப மூவ் பண்ணுறாங்க. ஆமாம் அவங்களுக்கு வந்து இது அப்படியே பட்டோன்னே அப்படி குசி ஆயிரும். அப்படி தான் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டே வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தை பயங்கரமாக மூவ் ஆகிட்டுருக்கு. சரி ஜிமினை கூப்பிடுங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நர்ஸும் வந்து ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமின் வந்து உள்ளே வரதுக்காக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஹார்ட் பீட் கேட்குது. ஜிமின் அப்படியே நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டேன்னு உன் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டே வா அப்படின்னு ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைல் வந்து பார்க்கலாம். வந்து ஹார்ட் பீட் கேட்டுட்ருக்கு. அதே சேம் டைம் அந்த பொண்ணு ஸ்கேனும் எடுத்துகிட்ருக்கு. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து அவங்க ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். அந்த பொண்ணு வந்து பார்த்து சிரிக்கிறா. அவன் வந்துட்டு பொறுமையாக ரப் பண்ணுறான். குழந்தைங்க 2 பேருமே நீங்கள் அந்த ஸ்கேனில் பார்த்துருக்கீங்க. போய் ஜிமினோட கை வச்சு அவங்க கை மாற்றி மாற்றி இடிக்கிறாங்க. ஜிமினுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஜிமின் சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறானுங்க. பார்த்தியா கூட்டுக்கிழவானிங்க போல அப்படின்னு ஜிமினு சிரிக்கிற. அந்த பொண்ணு சிரிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு 2 பேரும் அவங்க அப்பா கிட்ட தான் போவாங்க அப்படின்னானே. அவனுங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக ஸ்மைலு. ஜிமின் அதை கவனிக்கவே இல்லை. என் பிரின்சஸ் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு அந்த பொண்ணு ஜிமினை பார்த்துட்டு பிரின்சஸா? 2 பொண்ணு தானே? பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஜிமின் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து அவ்வளோ பொறுமையாக குறைக்கிறான். டேய் உன் பொண்டாட்டிக்கு ஸ்கேன் தான் எடுத்தேன், நான் வச்சு அப்படியே கொடுமைப்படுத்துகிற மாதிரி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். இல்லடி பார்த்து செய்யணும்ல. ரொம்ப பார்த்து ஒயன் நீங்கள் தயவு செய்து இப்படி இருக்காதீங்க. நீங்கள் அப்படியே வந்து அவங்கள பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ஜிமின் எனக்கு ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க விட மாட்டேங்கிறான். டாக்டர் ஃபுல்லாக அவனையே தான் எல்லாமே பண்ணுறான். நான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வீடை கூட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் குனிஞ்சு நிமிந்து கூட்டணும்டி. ஜிமினா அதான் நீ இருக்கில்ல பார்த்துக்கோ. வீடை கூட்டுங்க, டிஷ் வாஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் நில்லுங்க, வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஒர்க் பண்ணால் ஹாப்பியாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள். எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா? நார்மலாக இருங்க அவ்வளோதான் அப்படின்னு. நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்குன்னு வீடு துடைக்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் எடுத்துக்காதீங்க ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமினோடனே இவ்வளோ வெள்ளம் அவ்வளோ செய்ய முடியாதுடி. ஆல்ரெடி 2 குழந்தை. அவள் தானே கேரி பண்ணியிருக்கா. ஆமாம் நீயும் கூட சேர்ந்து கேரி பண்ணி ஹெல்ப் பண்ணு. ஒர்க் பண்ணுறப்ப நீ பேபியை கேர் பண்ணு. நான் பிறந்துட்டா கேர் பண்ணு. ஜிமினா எப்படி சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னா. உனக்கு ஒன்றுமே புரியாதுடா. 2 பிள்ளை பிறக்க போகுதுன்னு தான் பேர், ஒன்றும் புரியல அப்படின்றா. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து ஜிமினை பார்க்குறீங்க. என்ன சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் வேலையெல்லாம் பாரு. ஏன்னா நார்மல் டெலிவரி வேறு ட்ரை பண்ணுறேன்றீங்க, அதை பொறுத்து பண்ணுங்கள். ஆமாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்களா ஒருத்தவங்கள்ட்ட போய் எக்ஸசைஸ் கற்றுக்க சொல்லி, அதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே பேபியோட பொசிஷன் பார்த்தப்பே தெரிஞ்சுது. நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி ஜிமினா பார்த்துக்கோ. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினா வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜிமினா பார்த்துட்டு இன்றைக்கி நானே குக் பண்ணுறேன். எவ்வளோ சும்மா தான் சொல்லுவான், நீலாம் எதுவும் செய்வேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பிடிக்கிறான். நானே குக் பண்ணுறேன் சரி எப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து நீங்கள் குக் பண்ணுறதை பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். பேபியை நீ கேர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம் நாங்கள் கேர் பண்ணணும்னு சொன்னான், ஆனால் குழந்தை தான் பிறக்கலையே. ஜிமினா என்கிட்ட வாங்க அப்படின்னு ஜிமின் அவங்க கிட்ட வரான். பேக் பண்ணு. அவனும் அந்த பேக் பண்ணுறான். அவங்க வயிற்றுக்கு அடியில் கை வைக்கிறான். அப்படியே ஸ்டொமக் அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னாலே ஜிமினை லைட்டாக பண்ணுறா. நீங்கள் அவங்க உன்னை கேரி பண்ண சொன்னாங்க அப்படின்னாலே ஜிமின் சிரிச்சிட்டுன்னு நல்லா பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையை சாய்ச்சிட்டே அவன் ஷோல்டரில் இருக்கவங்கள பார்த்துட்டு நல்லாயிருக்கும்.
உண்மையிலே எனக்கு வயிறு ரொம்ப வெயிட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. சரி குக் பண்ணு அப்படின்றா. நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அவ்வளோ நேரம் உங்கள் பின்னாடி எப்படியே நின்றுட்டே இருந்திருப்பான். ஜிமின் கை வலிக்கும், சரி எடுத்துக்கோ. எனக்கு கை வலிச்சுன்னா கையை எடுத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ணுறது? என் புருஷன் அப்பா ஆக போகிறான், நான் அம்மா ஆக போகிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் தாங்குவேன் அப்படின்றீங்க. அதனால் நானும் இதை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நின்றுட்டுருக்கா. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சாப்பிட்றீங்க. சரி ஜிமின் நான் வீடு கூட்டுறேன். ஏய் வாடி, ரொம்ப நேரம் ஆகுது, டயர்டாக இருக்கும். நேரம் பேபிஸும் சரி நீயும் சரி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், இங்கே வந்து குக் பண்ணும் வாடி அப்படின்றா. நீங்கள் நான் வீடு கூட்டிகிட்டு தான் வருவேன். ஷோப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. நீங்கள் வந்து கூட்டிங்க, திரும்பி ஜிமின் அதே மாதிரி பண்ணுறா. நான் சும்மா தான் சொன்னேன் விடுறா அப்படிங்கிறேன். இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நடந்துட்டுருக்கா. நீ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, பரவாயில்லடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே பேபி கேரி பண்ணிட்டே வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் போய் பெட்டில் படுக்கிறீங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அது இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஏசி போகிறோம். நீங்கள் ஏசி வேணாம் அப்படின்றீங்க. ஏண்டி ஒரு மாதிரி இருக்குது வேணாம் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லைட்டாக வைப் பண்ணுறாங்க. இப்போ ஏசி போடு அப்படிங்கிறீங்க. அவன் ஏசி போட்டு விட்டான். நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜிம்மை பார்த்து சிரிக்கிறீங்க. பாருக்கு எவ்வளோ வேர்த்துருக்கு, வயிற்றுலையும் வேர்த்துருக்கு அப்படின்னு உங்கள் ஷர்ட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு அவன் வந்து அங்கேயும் தொடச்சிட்ருக்கான். நீங்கள் உன்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களை ஹக் பண்ணி படுக்கிறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு எனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்ல, உடனே வேண்டுறேன். ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணுறான். பட் உங்கள் வயிறு இடிக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு எனக்கு இப்படி இடிக்காமல் நான் ஹக் பண்ணணும். ஜிமின் சிரிச்சிட்டே வந்து எந்திரிச்சு உட்கார. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்றீங்க. உங்களை எழுப்பி வந்து அவன் மேலே சாஞ்ச மாதிரி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறேன். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ இடிக்கிறேன் அப்படின்றீங்க. அவ்வளோதான் அப்படின்றா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஷோல்டர்லேயே சாஞ்சு தூங்கியிருப்பீங்க. ஜிமினுக்கு அப்படியே தூக்கம் வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு செம்மையாக இடுப்பு வலிக்குறீங்க. அம்மா வலிக்குது அப்படின்னு என்னாச்சு அப்படின்றா. பட் அவன் கண்ணில் அவ்வளோ தூக்கம், அந்த கண்ணை துறக்கவே முடியல. உங்களை பார்த்து கேட்குறான். ஒன்றும் இல்லை இடுப்பு வலிக்குது அப்படின்னு. என்னாச்சு ரொம்ப நேரமாக உட்காந்தா அப்படின்னாலே அவங்கள வந்து படுக்க வைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு வலிக்குதுப்பா, ஒன்றும் இல்லைப்பா, பரவாயில்லப்பா, நீ படுப்பான் அப்படின்றீங்க. அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு எந்திரிச்சு உட்கார் அப்படின்றா. நீங்களும் உட்காருங்க. உங்களை அவ்வளோ லிஃப்ட் பண்ணி பார்த்து உட்கார வச்சுட்டு அவன் வந்து ஆயில்மெண்ட்லாம் தடவி வரான். நீங்கள் அவனை பற்றி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. ஜிமின் வந்து பக்கத்தில் படுத்துட்டு உங்கள் வயிற்றில் லைட்டாக அப்படியே ஹேண்ட் வச்சு இது பண்ணிட்டே இருக்கான். குழந்தைங்க வந்து அசைஞ்சிட்டே இருக்குது. ஜிமின் சிரிச்சிட்டே அதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. நைட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம வாசம் அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஜிமின் வந்து சிக்கன் சமைச்சி வச்சுருக்கான். சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சுருக்கான். நீங்கள் சில்லியோட வாசம் செம்மையாக வருது அப்படி சொல்லிட்டு போய் சில்லி எடுக்கிறீங்க. வெடுக்கணும் பண்ணிக்கிட்டான். ஜிமின் சில்லி சாப்பிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு செஞ்ச? நான் வந்துட்டு செஞ்ச ரீசன் இன்றைக்கி உன்னோட தங்கச்சி வரான், அதுக்காக அவள் சொன்னால் எனக்கு சில்லி வேணுமாமான்னு, அதனால செஞ்சேன், உனக்கு கிடையாது போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் தங்கச்சி கொஞ்சம் நேரத்தில் வந்திருப்பா. ஹாய் மேம்ஸ் அப்படி சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அக்கா இப்போ தாக்கா குழந்தை பிறக்கும். ஏன்டி வந்தோன்னே உனக்கு இதான் கொஷினா? அவங்கள பார்த்து சிரிக்கிறானிங்க. ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்காரு சொல்லி கேட்குறானுங்க. வாரடி அப்படின்றீங்க. சில்லி அதுக்கு என்ன பண்ணணும்? அது உங்கள் மாமா தர மாட்டேங்கிறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சாப்பிடக்கூடாது. ஆனால் போனி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில்லியே தந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரே மன வருத்தம், என்னடா எனக்கு சில்லினா பிடிக்கும், அதை ஏன்டா தர மாட்டேங்கிறீங்க அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்கள் தங்கச்சி இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணுறதா அப்படி சொல்லி தான் முடிவு பண்ணிப்பா. அக்கா நான் உங்க கூட தூங்குறேங்க்கா. சரி வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் தங்கச்சியும் படுத்துருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு அந்த சைட் படுத்துருக்கான். அது வந்து கிங் சைஸ் பெட்டு தான். 4 பேர் கூட தாராளமாக படுத்துக்கலாம். அந்த மாதிரி பெட்டு தான். உங்கள் பாப்பா வந்து உங்கள் வயிற்று பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் என்னாடி எப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி பார்த்து கேட்குறீங்க. குழந்தைங்க நான் அசையவே மாட்டேங்குது அப்படின்னு ஜிமின் ஒன்று ஏன் அப்படின்றான். எனக்கு குழந்தைங்க அசையது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமாம்மா, நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேனா, அதனால எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் பேபி அசைகிறப்ப தான் அசையும், நீ தூங்கு அப்படின்றீங்க. அவள் சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்துக்கிட்டா. ஜிமின் வந்து வயிற்றில் கை வச்சு பொறுமையாக ரப் பண்ணுறா. நீங்கள் என்ன பண்ணுற, அவள் வேறு பக்கத்தில் இருக்கா, அடி இரடி அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ரப் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேபி அசைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினா அப்படின்னோடனே அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு எந்திரி அப்படின்றான். அவளை பார்க்குறா. மாமா பேபி அசையுது. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவள் கையை வாங்கி உங்கள் வயிற்றில் வைக்கிறா. பேபி அப்படியே அசைய ஸ்டார்ட் பண்ணுது. ஜிமின் ஒரு சைடு ரப் பண்ணிட்டே இருக்கான். பேபி அசைஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நைட்டு நீ இந்த வேலையை பார்ப்பியா அப்படி சொல்லி ஜிமின் உங்களை பார்க்குறான். நைட்டு நீ தூங்குனதுக்கப்புறம் இந்த வேலையை பார்ப்பியா? ஆமாம் அப்படின்றான். அட்ட பாவி, நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன்டா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. அவங்க சொன்னாங்க நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் பேபி அசைஞ்சா உங்களுக்கு வலிக்கும்னு. இதெல்லாம் நீ பார்த்து வச்சு வேலையா? இவனுக்கு வலிக்குமாடி? அப்புறம் அப்படின்னே
சாரிடி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக சாரி கேட்டுட்டு இருக்கான். உன் தங்கச்சி பார்த்துட்டு ஐயோ ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே எப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே படுக்கிறாங்க. அமைதியாக பாரு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினை வந்து லைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துறீங்க. உங்கள் தங்கச்சி அமைதியாக தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்குறீங்க, அவள் தான் குக் பண்ணிட்டுருக்கா. என்ன மேடம் குக்லாம் பண்ணுறீங்க? உனக்காக இல்லை உன் பிள்ளைக்காக, என் பிள்ளைங்களுக்காக அப்படி சொல்லிட்டு உங்கள் வயிற்றில் கிஸ் பண்ணுறா. நீங்கள் அவளை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சியும் நீங்களும் பேசிகிட்டே குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவளே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீ எப்போ இருந்து இவ்வளோ பொறுப்பாக மாறினேன், அதான் நான் சித்தியாக மாறும் இவ்வளோ பொறுப்பாக மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமினுக்கெலாம் சாப்பாடுலாம் போட்டுட்ருக்கா. ஜிமின் பார்த்துட்டு சரி நீ காலேஜ்க்கு எப்போ வந்து போகிற? அதுவும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு வந்து இருக்கிறா. என்ன அப்படின்னு ஆமாம் நீ ஏன் காலேஜ் போகாமல் இன்றைக்கி இங்கே இருக்க? அதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து இழுத்துட்டு இருக்கா. ஜிமினோட அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. சரி நாளையிலேருந்து போயிருவா அப்படின்னானு. நாளையிலேருந்து போயிருமாமா அப்படின்னானு. சரி நான் வேணா வந்து பேசவா? இல்லைம்மா ஒரு நாள் லீவு தானே என்ஜாய் பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறா. நீங்கள் என்ன ஜிமின் நடக்குது நீ ஏன் அப்படி கேட்குற அப்படின்னானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிச்சு சரி நான் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருப்பான். உங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை நான் போய் பாத்திரங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து அவள் காதை பிடிச்சிட்டு சொல்லிடு அப்படி. ஐயோ காலேஜில் ஒரு சின்ன சண்டை. ஸோ ஒன் டே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான். அதுக்கு இந்த ஜிமின் உனக்கு குழந்தையோ? ஐயோ மாமா உடனேலாம் இல்லை மாமா ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுறாங்க நீ விட்டு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் காதை எடுத்துட்டு உங்கள் குழந்தைய பார்க்க தானே வந்து எதுக்கடி என் காதை திருவுற அப்படி சொல்கிறா. நீங்கள் வந்து எல்லாம் அவனை சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜிமினை வந்து திட்டுறீங்க. ஏன்டா அப்படி பண்ணுற அதெல்லாம் நீ திட்டணும் நீ ஏன்னா இப்படி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க அப்படின்னு. விடுடி ஒரு நாள் தானே ஏன்டி திட்டுற தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்னு. ஆமாம் தெரியாமல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியை திட்டுறீங்க. பட் ஜிமின் வந்து சமாதானம் பண்ணிகிட்ருக்கான். என்ன ரொம்ப அப்படி என் தங்கச்சி சைடு சாயிற ஏன்னா அவள் தான் என்னோட மூத்த பொண்ணு அதனால் அவளோட நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியா பண்ணுறீங்க? ஆமாம் நான் கல்யாணம் ஆகி வந்தப்பே ஃபர்ஸ்ட் நான் பார்த்து குட்டி பாப்பா அவள் தான் அப்படிங்கிறப்ப அவள் தானே என்னோட மூத்த பொண்ணு. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்கள் தங்கச்சி அங்கே தான் இருந்திருப்பா. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைங்க கூட பேசுறது மூவ் பண்ணுறதை பார்க்குறது அப்படி இப்படின்னு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணியிருப்பா. உங்களுக்கு இப்போ வந்து ஃபீல் ஆகுது நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருக்கணுமோ அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. ஆனால் ஜிமினை விட்டுட்டு போகிறது எப்படிடா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே அன்றைக்கி டேவும் முடிஞ்சிருக்கும் உங்கள் தங்கச்சியும் போயிருப்பா. இன்னொரு நாள் வந்து ஜிமின் உங்கள் அம்மாவே வர வச்சுருப்பான். அன்றைக்கி அப்படி தான் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்படியும் உங்களுக்கு 9 மந்த்லாம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு 10th மந்த் எப்போ வேணால் பெயின் வரலான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க ஜிமின் தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கேன் இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் நீங்கள் அவனை எழுப்பவே இல்லை. ஏன்னா பெயின் வந்தால் எவ்வளோ நேரம் வலி இருக்கும் எப்போ குழந்த பிறக்கும் அப்படிலாம் தெரியாதுல்ல. சரி எதுக்கு அவனை வேறு தூக்கத்தை எழுப்பிக்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வயிற்றில் கை வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு ஜிமினா அப்படின்றீங்க. ஜிமினுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டா. நீங்கள் ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்றீங்க. ஏன் உட்காந்துருக்கு என்னாச்சு அப்படின்னு. லைட்டாக வலிக்குதுடா. ஏண்டி அது எழுப்ப வேண்டியதானடி. இல்லை ஜிமினா நீ தூங்குறான் அப்படி என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் கொண்டு போய் காரில் வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான். உங்களுக்கு செம்மையாக வலி அடிச்சு வலிக்குதுடா அம்மா அம்மா வலிக்குதுடா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பான். உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்ருக்கான். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் தான் பிறக்கும். நைட்டே வலி வந்துருச்சுடி. மார்னிங் தான் ஜிமின் பிறக்கும் குழந்தை தலை திரும்பணும்ல. ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜிமினை விட்டுருப்பான். உங்கள் கூடயே உட்காந்துருப்பான். உங்களுக்கு வந்து ஊசி போடுறாங்க ட்ரிப்ஸு போடுறாங்க. உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தவிர பட் குழந்தை பிறக்கிற மாதிரி இந்த இதே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா ஜிமினோட அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க. ஜிமினா அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆப்ரேஷனே பண்ணுறாடி. ஜிமின் நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். ஆப்ரேஷனே பண்ணுறாடி. நேற்று நைட்டு வந்து சேர்த்து இன்றைக்கி ஈவினிங் ஆகி ஸ்டில் வலிச்சுட்டே இருக்குடி. வேணாண்டி ரொம்ப வலி தாங்கறாடி ஆப்ரேஷனே பண்ணிடலாண்டி அப்படின்றா. ஜிமின் கண்ணில் தண்ணிலாம் வருது. அந்த பொண்ணு சரிடா இருடா நான் பார்க்குறேன் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம்டா அழாதடா அப்படின்றா. சுத்தமாக முடியலடி பாடி அப்படின்றா. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்க்குறா. சரி நீங்களாம் வெளியேறுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1-2 இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் அடிக்குது. நீங்கள் அந்த கற்றுறீங்க. அன்றைக்கி நைட்டும் அப்படியே உங்களுக்கு பெயின்லேயே போயிருக்கும். இல்லை நார்மலே டெலிவரியே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஜிமின் வேணாடி ஆல்ரெடி ஒரு நாளாக வலிக்குதுடி. இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு பேபியே பார்ன் ஆகுது. ஜிமின் அதுக்குள்ளே ஒரு வலி ஆகிட்டு அவன் மூஞ்செல்லாம் அப்படி பிங்கிஷாக இருக்குது அழுது. உங்கள் மூஞ்சும் அப்படி தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து குழந்தையெல்லாம் பிறந்தோடனே அழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் வலி அப்படி சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஃபீலிங். இவ்வளோ நேரம் வலிக்குமாடா
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஜிமின். உன்னால் தான் குழந்தை பிறந்துச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறோன்னு 2மே பாய் பேபி தான். ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் ஏன்டா இவ்வளோ வலிக்க வச்சா பிறப்பீங்க, அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தையும் வந்து அவங்க நார்மல் வார்டு மாற்றிருப்பாங்க. நீங்கள் வந்து மயக்கத்தில் தான் இருக்கீங்க. 2 குழந்தையும் ஜிமின் படுக்க வச்சு பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் அழகாக பார்க்க ஜிமின் மாதிரியே இருக்காங்க. ஏன்டா உங்கள் அம்மா இத்தனை நாள் வலி தாங்கி இவ்வளோ இது பண்ணி பேத்தா, நீங்கள் ஏன்டா பக்கம் என்ன மாதிரியே இருக்கீங்க, உங்கள் அம்மா மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு கவனிக்கவே இல்லை. சொல்லுங்கடா, 2 பேரும் என்ன மாதிரியே இருக்கீங்க. உங்கள் அம்மா மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருப்பா தெரியுமா. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வலி தாங்கியிருக்கான் டெலிவரி பையனை. அது பத்தாதுன்னு 10 மந்த்தும் உங்களை வயிற்றில் தாங்கி அந்த வலியை தாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டாடா. ஏன்டா என்ன மாதிரியே பிறந்திருக்கீங்க, அம்மா மாதிரி பிறந்திருக்கலாம்ல. பண்ணுறதாச்சும் அம்மா மாதிரி பண்ணுங்கள் சரியா. சேட்டையெல்லாம் அப்பா மாதிரி பண்ணாமல் க்யூட்டாக அம்மா மாதிரி இருங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பார்க்க ஒன்று மாதிரி இருக்காங்க, ஒன்று மாதிரி தான் ஜிமினாக இருப்பாங்க. ஜிமின் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு நீ ஓகேவா, ஓகே தான்ப்பா அப்படின்றீங்க. ஜிமின் வந்து உங்களை லைட்டாக ஹக் பண்ணிட்டு ஓகே தானடி, எவ்வளோ நேரம் வலி தாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா ஜிமினோட அம்மாலாம் உள்ளன்ட்டு முடிச்சிட்டியாமா அப்படின்னு. முடிச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என் பெயின்லாம் அவ்வளோவா இல்லைனால தான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னாலே உங்கள் அம்மா அந்த ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் ஏம்மா என் புருஷனை பார்த்து சிரிக்கிறேன். அதான் நாங்கள் பார்த்து வச்ச பையன் நீ லவ் பண்ணால் கூட இப்படி கிடச்சிருக்க மாட்டான், அப்படி தங்க மாதிரி இருக்கான் தெரியுமா. அவ்வளோ நேரம் அழுக. ஜிமின் அழுது தான் எங்களால் பார்க்கவே முடியல. நீயாச்சும் டெலிவரி பெயின் அழுகுற, இவன் எதுக்கு அழுகுறானே தெரில, பொண்டாட்டி அழுகுறானே அழுகுறான். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. ஜிமினோட அவ துடிக்கிறான்னு அழுதுட்ருக்கா. என்ன சொல்கிறீங்க, ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது ஜிமின், அதெல்லாம் ஒரு நாள் உனக்கும் புரியும் அப்படின்னாலே ஜிமின் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். உங்கள் அத்தையும் அதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏண்டி இவ்வளோலாம் அவன் துடிச்சு நான் பார்த்ததே இல்லை, என்ன துடிக்கிறான் என் பையன், ஆனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் உடனே இவங்களுக்குலாம் எப்படி இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உயிரே போடுற மாதிரி இருந்துச்சுடா அப்படி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஜிமின் விட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்ருப்பாங்க, நீங்கள் இல்லை நான் வரல ஜிமினே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜிமின் வந்து ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. அதான் இது சாப்பிட்ட குழந்தைக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதான் பண்ணணும். ஐயோ இங்கே 5 மணி நேரம் இப்படி பாடாப்படுத்துறீங்க தான் கொடுத்துட்டே இருக்கடா. எங்கள் அம்மா கூட என்னை இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து ஊட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டாப்பா தம்பி அழுகுறான். நீங்கள் தம்பி அழுகுறான் அப்படின்னு சரி இரு அப்படி சொல்லிட்டு அவனே தூக்கி உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு நீ வீட்டை நானே பிடிச்சிக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்றா. நீங்கள் வந்து தட்டை கையில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜீவன் வந்துட்டு பேபியை கேரி பண்ணிக்காதீங்க. சரி ஏட்டு வீடு நானாச்சும் கேரி பண்ணுறேன், நீ ஊட்டு. இல்லை இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு குழந்தைய பார்க்கலாம். அவன் வந்து க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். பாரு 2 பேரும் எவ்வளோ சமத்தாக இருக்காங்களே ஒன்று மாதிரி. எனக்கு தெரிஞ்ச புருஷன் தான் சமத்தாக இருந்திருப்பான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஜிமினோ லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினோ பேக் கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னது ஏதோ ஒரு இதில் உண்மை தான். என்ன உண்மை தான், லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன், அரேஞ்ச் மேரேஜுங்கும் என்னமோ தெரியல இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், லவ் யூடா அப்படிங்கிறீங்க. ஜிமினா அதுக்கப்புறம் லவ் யூ சொல்கிறான். உங்கள் குழந்தைங்க 2 பேரும் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. குழந்தைங்க 2 பேர்த்தையும் நீங்கள் வந்து சும்மா தொட்டிலாம் எடுத்து போட்டிருப்பீங்க. இப்போ நீங்களும் ஜிமின் தான் படுத்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துருக்கான். நீங்கள் வந்து ஜிமின் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் வந்து பொறுமையாக லிப்ஸுக்கு வருது. உங்களுக்கு வந்து அவனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து லைட்டாக அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனே அது சொல்லிட்டா வந்து ஐஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க. நீ என்ன விட அழகாக இருக்க. 2 குழந்தை பிறந்த அழகாக இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவனும் கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டு ஜிமினோட கையை எடுத்து உங்கள் ஹிப்பில் வைக்கிறீங்க. என்ன பண்ணுற, எனக்கு நீ வேணும்னு தோணுது. வேணாது ஜிமினா, இல்லடி உனக்கு வலிக்கும்ல, எனக்கு வலிக்கல அப்படின்னு. உனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்கிலலாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோ லவுடாக மூன் பண்ணுறீங்க. குழந்தைங்கடி முழிக்க மாட்டாங்க பண்ணு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே கொஞ்சமாக அவங்க ஹிப்பெல்லாம் போய் அங்கே இங்கே அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அப்டோமனில் போய் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படின்றா. என்ன விடான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எப்பா போதும்ப்பா கிஸ்ஸு போதும் பாடுறான்னு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக சக் பண்ணி வேணாம் மில்க் வந்துடும் வேணாம் அப்படின்றீங்க. எனக்கு வேணும்ப்பா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிமினுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கான். பட் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறான். ஃபாஸ்ட்டாக பண்ணிடா, வேணாம் உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ இதாக பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து ரொம்ப மைல்டாக பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லை வேணாண்டி உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செக்ஷனை ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாகவும் முடிச்சுட்ருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அதுவே என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்கான். இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபாஸ்ட்டாக வேணாம்.
சரி விடு அப்படின்றீங்க. ஜிமினே உங்களை எழுப்பி ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு குழந்தைங்க 2 பேத்தையும் அவனே தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு எல்லாத்துக்கும் போய் குக் பண்ணி எடுத்து வந்து ஃபீட் பண்ணலாம் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன போடுறதுனே எனக்கு தெரியல. நானும் சுற்றி ஏதோ ட்ரை பண்ணி கடைசியாக இதை ஒன்று பிடிச்சிட்டேன். சரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். எனக்கு இது ஓரளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுப்பா. ஓரளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்போ தானே இன்னும் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ண முடியும். பாய்.